ஹலோ, இட்ஸ் சண்டே மார்னிங். காலையிலேயே டிஃபன்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணுறேன்ற பேரில் எல்லா திங்ஸும் எடுத்து ஷெல்ஃப் மேலே போட்டாச்சு. ஷெல்ஃப் மேலே போட்டதுக்கப்புறம் தான் தோணுச்சு ஏன்டா க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது சண்டே ஃபுல்லாக போகும் இந்த ஒர்க்கு. ஸோ நமக்கு அது சண்டே மாதிரியே தோணாது. பட் க்ளீன் பண்ணி நியர் 1 to 1.5 month இருக்கும். எவ்ரி மந்த் ஆர் வீக்லி ஒன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு ஷெல்ஃபாக க்ளீன் பண்ணுவேன். இப்போ ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் க்ளீன் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். பேக் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் பேக்கிங் திங்ஸ் எல்லாமே யோசிக்காமல் வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஓடிஜி இல்லை அப்படின்றதே மறந்து எல்லாத்தையும் வாங்கினதுக்கப்புறம் தான் சரி ஓடிஜி இல்லைனா என்ன குக்கரில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா அது ட்ரை பண்ணும்போது அவுட்புட் நல்லா தான் வந்துச்சு. பட் அந்த ஹார்ட்னஸ் தான் கேக்லேயா இருக்கட்டும் ப்ரௌனிலியாக இருக்கட்டும் ஹார்ட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஓடிஜியில் பண்ணுற மாதிரி அந்த ஃப்ளஜ்ஜியாக சாஃப்டாலாம் வரவே இல்லை. நானும் ஒரு 2 to 3 times ட்ரை பண்ணிவிட்டு சரி ஓகே ஓடிஜி வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஓடிஜி கேட்ட உடனே 500 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு செலவு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அதை போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டேன். அதனால் அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து ஷெல்ஃபில் வச்சிடலாம் ஒரு கவர் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ் எப்பயுமே 1/2 கிலோ தான் வாங்கிட்டுருப்போம். ஸோ 1/2 கிலோ வாங்கும்போது அது என்ன ஆகுதுன்னா நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற அந்த கொஞ்சம் கேப்லேயே ஃபுல்லாக நமுத்து போயிடுது. அதனால் எல்லாமே 1/4 kgக்கு மாற்றியாச்சு. 1/2 கிலோ ஒரு 4-5 ஐட்டம் வாங்கினா இப்போ 1/4 கிலோ நம்ம ஒரு 7-8 ஐட்டம் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ ஷூட் பண்ணி எப்படியும் ஒரு 20 டேஸ்க்கு மேலேயே இருக்கும். இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்தேன் அப்படின்றதே மறந்துட்டேன் நான். அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்துச்சு. ஆஃபீஸ் போக வர எனக்கு நான் இதில் கான்சன்ட்ரேட் பண்ண டைமே இல்லை. ஸோ அந்த வீடியோ அப்படியே பெண்டிங் ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் பார்த்து வாங்குவீங்க, பார்த்து ஆர்கனைஸ் பண்ணுவீங்க அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த வீட்டுக்கு புதுசில் எல்லாமே ஒன்றாவே வாங்கிடலாம் அப்படிலாம் எதுவுமே வாங்காமல் எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து பொறுமையாக ஆர்டர் போட்டு அது வர வரைக்கும் ரொம்ப பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி தான் எல்லாமே வாங்கினேன். அதுக்கப்புறம் டிமார்ட் போகும்போது கொஞ்சம் திங்ஸ் வாங்குவேன். எல்லாமே ஒரே இடத்துல வாங்க மாட்டேன். அங்கங்கே போகும்போது அங்கே இருக்கிற நல்ல கலெக்ஷன்ஸாக பார்த்து வாங்கி ஆர்கனைஸ் பண்ணுவேன். நாம் சம்டைம்ஸ் கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணும்போது க்ளீன் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் சில குவான்டிட்டிஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். லைக் இந்த செராமிக் பவுல்ஸாக இருந்தாலும் சரி, கிளாஸு பிளாஸ்டிக் எதுவாக இருந்தாலும் நமக்கே தெரியாமல் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதை ஆர்கனைஸ் பண்ணும்போது தான் தெரியும் இது இவ்வளோ வாங்கிட்டோமா, இனி இது வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணும். பட் எங்கே போனாலும் அது மாதிரியே வாங்கணும், அதுதான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போதைக்கு என்னோடய கிச்சனில் செராமிக் பவுல்ஸோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். பட் இப்போ ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட குவாலிட்டி செக் பண்ணாமலே வாங்கிட்டேன். கலரும் நல்லாயிருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் அது இப்போ யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது. டிமார்ட்டில் நான் அது ஃபஸ்ட்டு வாங்கும்போது என்ன நினச்சேன்னா டிமார்ட்டில் கொஞ்சம் காசு அதிகமாக கொடுத்து வாங்கிட்டோமோ, இது ரெண்டுமே ஒரே குவாலிட்டியாக தானே இருக்குது, ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு தான் நினச்சேன். பட் அந்த காசுக்கு ஏற்ற பொருள் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணோம். ஒவ்வொரு டைமும் கிச்சன் க்ளீன் பண்ணும்போது அந்த பொருள் அந்த இடத்துல மட்டுமே வைக்காமல் அதை மாற்றி வைக்கும்போது எடுக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஒரு டைம் கிச்சனில் யாராச்சும் ஏதாவது எடுத்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அது அங்கே தான் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக என்னோடய கிச்சனில் சொல்ல முடியாது. என் வீட்லேயே சொல்ல மாட்டாங்க, போன தடவை இந்த பொருள் இங்கே தானே வச்சுருந்தேன், இந்த தடவை அது இங்கே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் கிச்சன் வரும்போது கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ செராமிக் பவுல்ஸ் எல்லாமே ஷெல்ஃபில் தான் வச்சுருந்தேன். ரொம்ப மினிமம் குவான்டிட்டியாக இருந்துச்சு. அதுவே சம்டைம்ஸ் எடுக்கும்போது கீழே விழுந்து உடஞ்சிரும். ஸோ எல்லாமே இந்த டைம் கவுண்டர் டாப்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மாற்றியாச்சு.
இப்போ ரீசனாக ஒரு 2 பொருள் வாங்கினேன். அது என்னென்னா ஆயில் டிஸ்பென்சர் வச்சுருக்கிற அந்த குட்டி ரேக்கும், காஃபி மக் மாட்டியிருக்கிற அந்த ஸ்டாண்டும். இது 2மே வந்து நான் வேறு ஒரு பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். பட் இப்போ வேறு ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒர்க் அது அப்படியே பெண்டிங்லேயே இருக்கும். அதுக்கு வாங்குகிற பொருள் வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிவிட்டு அது அப்படியே மறந்துட வேண்டியது தான். ஸோ ஒரு வழியாக க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டைமும் எல்லா இடத்துலையும் சேஞ்சஸ் இருக்கும். அதே பொருள் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்காது. காலையில் ஆரம்பித்த ஒர்க்கு ஈவினிங் முடிக்கவே வந்து 4:30 5 o'clock ஆகிடுச்சி. இன் பிட்வீனில் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணுவீங்க, எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஏதாவது கிச்சனில் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்றது சொல்லுங்கள். என்னோடய கிச்சனில் அதிகமாக மணி பிளான்ட் பார்க்கலாம்.